சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்து சிங்கத்தின் கம்பீரத்தோடு காட்டின் ராஜாவைப் போல எப்போதும் தலை நிமிர்ந்து வாழ நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வியல் பக்கங்கள் எப்போதுமே ஒரு காவியம் போலத்தான் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த ராஜ மகுடத்திற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய காயங்களும் உங்களை உலுக்கிய துரோகங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். சிம்மத்தின் கடந்த கால அனல், அதாவது ராஜ நாகரிகமும் உங்களை வறுத்தெடுத்த கஷ்டங்களும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். சிம்மம் ராசியான நீங்கள் வெளி உலகிற்கு எதிர்க்கும் அஞ்சாத சிம்ம குட்டி போல நீங்கள் கம்பீரமாக காட்சியளித்திருப்பீங்க. ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை ஒரு இரும்புலையில் இட்டு பருத்தெடுப்பது போலவே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களின் ஆகப்பெரிய ஒரு கஷ்டமே யாரிடமும் போய் கையேந்த கூடாது என்ற ஒரு மனநிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கும். நம்முடைய கஷ்டத்தையும் நம்ம வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது என்ற உங்களின் அதீதமான ஒரு நம்பிக்கையாக உங்களுடைய சுயமரியாதையாகவும் இது மட்டுமே தாங்க இருக்கும். இதனை போய் நம்ம வெளியே காமித்தால் நம்மிடம் பணம் இல்லையோ, நம்மிடம் போதுமான அளவுக்கு தகுதிகள் இல்லையோ என்று அனைவரும் நினைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று யாரிடமும் இதனை பற்றி நீங்கள் இதுவரைக்கும் கூறவே மாட்டீங்க. வெளியில் பளபளப்பாக வலம் வந்த போதும் உங்களுக்குள்ள ஒரு வேலை நிம்மதியான உறக்கத்திற்காக இயங்கிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் கடந்த கால நினைவுகள் என்பது முழுக்க முழுக்க ஏமாற்றங்களாலும் உழைப்பு சுரண்டல்களாகவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு, அதாவது தகுதியில்லாத ஒரு நபரின் வார்த்தைகளை நீங்கள் முழுமைக்கும் நம்பி உங்களின் அதிகாரத்தையோ அல்லது பெரும் தொகையையோ அவரிடம் நீங்கள் ஒப்படைத்திருப்பீங்க. அது ஒரு தவறான ஒரு முடிவாக இருக்கலாம். உங்களை சமூகத்தின் முன்னிலையில் கேள்விக்குறியாக்கியதுடன் நீங்கள் சேர்த்து வைத்த நல்ல பெயருக்கும் ஒரு பெரிய கலக்கத்தையும் அது நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். நீங்கள் நம்பி ஏமாந்த கசப்பான அனுபவம் உங்களுக்கு ஒன்றுக்கு பல முறைகள் இதுவரைக்கும் நடந்திருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்காக வாரி வழங்கிய போது உங்களை கொண்டாடிய இந்த உலகம் நீங்கள் ஒரு சின்ன சறுக்கல்களை சந்தித்த போது உங்களை அப்படியே ஓரம் கட்டியிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள் நடந்திருக்கும். உங்களை ஏமாற்றிய ஒரு முக்கியமான ஒருவர் வேறு யாருமே கிடையாதுங்க. உங்களால் முகவரி பெற்று உங்களால் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை அடைந்தும் உங்களாகவே வாழ வைக்கப்பட்ட ஒரு நிழல் மனிதராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். நீங்கள் அவர்களுக்காக பசி என்று வந்தபோது உங்களுடைய தட்டில் இருந்த உணவை அப்படியே எடுத்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அவரோ தனக்கு காலம் முடிந்தவுடன் உங்களை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி கொண்டு உங்களையும் மிதித்து விட்டு மேலே வாழ்க்கையில முன்னேறியிருப்பார். அவர் உங்களுக்கு செய்த துரோகம் உங்களுடைய பொருளாதாரத்தை விட உங்களுடைய மனசாட்சியை பலமாக உழைக்கிருக்கும். இது இன்னமும் எத்தனை காலங்கள் ஆண்டாலும் உங்களால் அதை மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா நீங்க ஒரு மனிதரை பார்த்து வளர்த்து விட்டு இருப்பீங்க. ஆனா நல்ல ஒரு நிலைமைக்கு போனதும் அவர் உங்களை மறந்திருப்பார். அதை அவங்களால மறக்கவே இது வரைக்கும் முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது உங்களுடைய தொழில் வட்டாரத்திலோ நீங்கள் சந்தித்த சவால்கள் மிக கொடூரமான ஒரு சவால்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் திறமைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை யாரோ ஒருத்தவங்க தகுதியற்ற ஒரு நபர் தட்டி பறித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். உங்களின் கடுமையான உழைப்பை முதலாளிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்களே தவிர உங்களுக்கான கௌரவ பதவியையோ அல்லது ஊதிய உயர்வையோ உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றி கொடுத்திருக்க மாட்டாங்க. அனைவருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய உண்மையான தனத்தையும் உண்மையான குணத்தையும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லாவற்றையும் விட நீங்கள் மிகவும் நம்பிய உங்களுடைய விசுவாசிகள் என்று நீங்கள் நினைத்தவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்திலோ அல்லது பஞ்சாயத்திலோ உங்களுடைய பேச்சை அப்படியே மறுத்து பேசி உங்களை அவமானப்படுத்திய போது ஏற்பட்ட அந்த ஒரு மன வருத்தம் இருக்கிறதே, அது உங்களை உயிரோடு கொள்வது போல இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். நாம் யாருக்காகவும் இவ்வளவு தூரம் வாதாடினோம், அவர்களை நம்மளை எதிர்த்து பேசிவிட்டார்களே என்ற ஒரு ஏமாற்றத்தால் ஒரு கட்டத்தில் உங்களின் மீது இருந்த நம்பிக்கையை நீங்களாகவே இழந்தும் தனிமைக்குள் நீங்கள் சுரண்டவா ஆரம்பித்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை வாழ்க்கை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நான் கூறுவது உண்மையா பொய்யா, உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இரவின் முடிவே ஒரு பிரகாசமான விடியல் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலம் இதோ வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். வரக்கூடிய நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில
நீங்கள் சற்றும் எதிர்பாராத உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு புதிய நபர் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிப்பார். இந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையலாம். இவர் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய நேர்மையையும் மிக சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய தொழில் அல்லது வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ராஜ தூதனாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்படவோ ஆரம்பிப்பார். இத்தனை காலம் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய சொந்த ஆசைகளையும் இளமையையும் சந்தோஷங்களையும் நீங்கள் தியாகம் செய்தீர்கள் அல்லவா? அதற்குரிய பலனை இயற்கை இப்போது உங்களுடைய வாழ்க்கையில வட்டியும் முதலமாக திரும்பி தரப்போகிறது. உங்களின் ஒரு பொருட்டாக மதிக்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களின் பெருமையையும் உங்களுடைய உழைப்பின் அருமையையும் உணர்ந்து கொண்டு உங்களிடம் சரணடையவும் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் இருந்த சண்டைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வார்த்தைகளுக்கு அனைவரும் கட்டுப்படக்கூடிய சுமூகமான சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு உதவி என்ன தெரியுமா? சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். அதிகாரமிக்க ஒரு பெரிய மனிதரால் உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய கௌரவமானது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய நேர்மையான குணத்தை கண்டு வியக்கக்கூடிய அந்த ஒரு நபர் நீங்கள் இழந்த கௌரவத்தையும் பதவியையும் மீண்டும் பெறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கி தேடி கொடுப்பார். இந்த ஒரு உதவி உங்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்திலும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தவோ ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. கடவுள் தரக்கூடிய உதவிகளும் எதிர்பாராத பிரம்மாண்ட மகிழ்ச்சிகளும் என்ன தெரியுமா? கடவுள் உங்களை இத்தனை காலம் சோதித்தது உங்களை அழிப்பதற்காக கிடையாது. உங்களிடம் இருக்கக்கூடிய தகுதியற்ற மனிதர்களை அடையாளம் காட்டுவதற்காக மட்டுமே தான். இனிமே வரக்கூடிய காலத்தில் கடவுள் உங்களுக்கு நேரடியாக தரப்போகின்ற உதவி உங்களுடைய புத்தி கூர்மையையும் உங்களின் வாக்கு பலிதத்தையும் அசுர வேகத்தில் அதிகரிக்க போவதுதான் கடவுளின் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் பொன்னானதாக மாற ஆரம்பிக்கும். தடைபட்டு கிடந்த பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து கைகளில் பெரும் ஒரு பணப்புழக்கமானது ஏற்பட்டுவிடும். வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அந்த எதிர்பாராத மகிழ்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் எதை இனி நமக்கு கிடைக்காது என்று நம்மை விட்டு போய்விட்டது என்று நீங்கள் நினைத்து மனதை தேற்றி கொண்டீர்களோ அந்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றியோ அல்லது பெரும் தொகையோ சற்றும் உங்களை எதிர்பாராத ஒரு நாளில் உங்களுடைய கைகளில் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். உங்களை மட்டம் தட்டி உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற துரோகிகள் அனைவரும் மீண்டும் உங்களை சொகுசு வாகனத்தில் கம்பீரமான கௌரவத்தோடு வலம் வருவதை பார்த்துவிட்டு உங்களிடம் பேச மாட்டோமோ என்று ஏங்கி தங்களுக்குள் அமைதியாக புலங்கி அளவும் ஆரம்பிப்பாங்க. அவர்களின் எதிர்ப்புகள் அனைத்தும் பனி போல உருகி அவர்கள் உங்களுடைய முன்னால் தலை குனிந்து நிற்கவும் ஆரம்பிப்பாங்க. சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய சோதனை காலம் ஒட்டுமொத்தமாக முடிந்துவிட்டது. உங்களுடைய முகத்தில் இனி கவலைக்கோ கண்ணீருக்கோ எந்த விதமான இடமும் இல்லை என்பதையும் நீங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நல்லதாகவே மாறிவிடும். குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் உங்களுக்கு மிகவும் நல்லது. கால்நடை பணிகளில் மேன்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிய ஆரம்பிக்கும். அரசால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களானது மேம்படவும் செய்யும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையில இனிமேல் நன்மைகளானது ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களின் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனதாக மாற ஆரம்பிக்கும். தடைபட்டு கிடந்த பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து கைகளில் பெரும் ஒரு பணப்புழக்கமானது ஏற்பட்டுவிடும். வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அந்த எதிர்பாராத மகிழ்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் எதை இனி நமக்கு கிடைக்காது என்று நம்மை விட்டு போய்விட்டது என்று நீங்கள் நினைத்து மனதை தேற்றி கொண்டீர்களோ அந்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றியோ அல்லது பெரும் தொகையோ சற்றும் உங்களை எதிர்பாராத ஒரு நாளில் உங்களுடைய கைகளில் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். உங்களை மட்டம் தட்டி உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற துரோகிகள் அனைவரும் மீண்டும் உங்களை சொகுசு வாகனத்தில் கம்பீரமான கௌரவத்தோடு வலம் வருவதை பார்த்துவிட்டு உங்களிடம் பேச மாட்டோமோ என்று ஏங்கி தங்களுக்குள் அமைதியாக புலங்கி அளவும் ஆரம்பிப்பாங்க. அவர்களின் எதிர்ப்புகள் அனைத்தும் பனி போல உருகி அவர்கள் உங்களுடைய முன்னால் தலை குனிந்து நிற்கவும் ஆரம்பிப்பாங்க. சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய சோதனை காலம் ஒட்டுமொத்தமாக முடிந்துவிட்டது. உங்களுடைய முகத்தில் இனி கவலைக்கோ கண்ணீருக்கோ எந்த விதமான இடமும் இல்லை என்பதையும் நீங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டுவிடும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நல்லதாகவே மாறிவிடும். குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் உங்களுக்கு மிகவும் நல்லது. கால்நடை பணிகளில் மேன்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிய ஆரம்பிக்கும். அரசால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களானது மேம்படவும் செய்யும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையில இனிமேல் நன்மைகளானது ஏற்படும். உத்திரம்